எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஆஃப் புதிய கீதை பத்தி தான் பார்க்க போறோம். புதிய கீதை அப்படின்னு சொல்லப்படுற படம் வந்து ஆக்டர் விஜய் சாருக்கு 2003ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த புதிய கீதை படம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ்லாம் சொல்லி நம்ம லைஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது, இந்த படத்தோட மேஜிக்க பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னப்பா சொல்ற? புதிய கீதை அப்படின்னு சொல்லப்படுற படம் வந்து ஆக்டர் விஜய் சாருக்கு வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட படம் கிடையாது. நீ அவருடைய படங்கள பேசணும்னா ஒரு துப்பாக்கி பத்தி பேசலாம், ஒரு கில்லி பத்தி பேசலாம், இல்ல லியோ, மாஸ்டர்ன்னு சொல்லப்படுற இந்த மாரி பெரிய லெவல்ல வந்து ஒரு வசூல் சாதனை படைச்சு, அந்த லெவல்ல மேஜிக் பண்ண படத்த பத்தி பேசாம, நீ எதுக்கு புதிய கீதை அப்படின்னு சொல்லப்படுற படத்த நீ எடுத்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாவே ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லப்படுறது, ஒரு ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் இருக்கிற சேஞ்சஸா இருக்கலாம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கா இருக்கலாம், எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இந்த காலத்துல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல 6 வருடத்துக்கு ஒரு முறை ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லப்படுறது நடக்குது. பொதுவாவே இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷன் நம்ம மாறும்போது, நம்மளுடைய டிரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கலாம், நம்ம பேசுற ஸ்டைலா இருக்கலாம், நம்ம எங்கருந்து காப்பி பண்ணுவோம், எந்த விஷயம் நம்மள அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மூவிஸ் தான். மாஸ் மீடியான்னு சொல்லப்படுற மூவிஸ் தான் வந்து நம்மள அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஒரு பீரியட்ல வந்து என்ன மாதிரியான ஆக்டர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க, என்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி நம்மளும் அத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஒருவேள புதிய கீதை அப்படின்னு சொல்லப்படுற படத்த நம்ம ரெகக்னைஸ் பண்ணி, அந்த மாரியான ஜெனரேஷனான விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷனே வேற லெவல்ல மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நம்ம லைஃப்லயே பெரிய லெவல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். என்னப்பா சொல்ற? புதிய கீதை படத்த நம்ம ஹிட் ஆக்காம போனதுக்கும், நம்ம லைஃப் சேஞ்சஸ்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம வீடியோட எண்ட்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம, புதிய கீதை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூவிய வந்து நீங்க திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரீசன்க்காகவும் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷனுக்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சுவாமி விவேகானந்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழணும், ஒரு யங்ஸ்டர் வந்து அவன எப்படி வச்சுக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்ச ஒரு மனிதர்ன்னு சொல்லலாம், யோகின்னு சொல்லலாம், சுவாமின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 100 இளைஞர்கள குடுங்க, இந்தியாவோட தலையெழுத்தையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா 100 இளைஞர்கள் தேவை கிடையாது. விவேகானந்தரா இருந்த அந்த ஒரு இளைஞரே வந்து இந்தியாவோட தலையெழுத்த மாத்தி, இந்தியாவோட மதிப்ப வந்து உலக அரங்குல தலை நிமிர வச்சார் அப்படின்ற மாரி சொல்லலாம். அப்போ ஒரு இளைஞன் வந்து எந்த மாரி இருக்கணும்? அவன் லைஃப்ல வந்து என்ன மாரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலுமே கூட சரி, ரொம்ப தைரியமா இருக்கணும். தன்னம்பிக்கையோட போராடணும். விடாமுயற்சியோட இருக்கணும். எந்த நிலைமையிலுமே அவன் தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது. நெஞ்சு நிமிர்த்தி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் அதிகமா பேசுனது மட்டும் இல்லாம, வாழ்ந்தது மட்டும் இல்லாம, அவருடைய ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு. "வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த கோட் தான் புதிய கீதை மூவி. "வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம்" சொல்லப்படுற இந்த விஷயத்த பெருசா பேசுற மூவி தான் இந்த படம். ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு மூவி அப்படின்ற மாரியும் நான் சொல்வேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நெறைய மூவிஸ் பார்க்குறாங்க. நெறைய விஷயத்த பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆனா இந்த மூவிய பார்க்கும்போது, சுவாமி விவேகானந்தரே வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த வந்து அந்த மூவில நம்ம ஈஸியா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த புதிய கீதை அப்படின்னு சொல்லப்படுற படத்த நான் 3ஆ பிரிச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுறது ஜாதகம், ஜோசியம் சொல்லப்படுற விஷயம். உண்மையா, உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் பேசுவோம். 2வது வந்து பாசிட்டிவிட்டியோட மேஜிக் பத்தி பார்ப்போம். 3வது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடைய கிரேட்டஸ்ட் மேஜிக்க பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 விஷயத்தையுமே வந்து பெருசா பேசின ஒரு மூவி தான் இந்த புதிய கீதை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஜாதகம், ஜோசியம் சொல்லப்படுற விஷயம் வந்து எவ்வளவு தூரம் உண்மை, எவ்வளவு தூரம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பிகினிங்லயே காமிச்சிருப்பாங்க. ராதா ரவி சார் வந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு பெர்சனா இருந்துட்டு இருப்பாரு. யாருக்கு மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வயதான ஒரு ஒரு ரிச்சான ஒரு பெர்சன் ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த பெர்சன் ஜாதகம்லாம் பார்க்குற ஒரு பெர்சனா இருந்துட்டு இருப்பாரு. ஒரு ஒரு குருக்கள் மாரி, ஒரு சுவாமி மாரி வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல ராதாரவி சாருக்கு வந்து ஒரு சன் பிறப்பாரு. அந்த சன் தான் வந்து நம்ம விஜய் சார் ஓகேங்களா? இவருடைய ஜாதகத்த கணிக்கிறதுக்காக இந்த பெரியவர்கிட்ட கொண்டு போகும்போது, இந்த பெரியவர் அந்த ஜாதகத்த பார்க்கும்போது, வாவ்! சூப்பரா இருக்கே ஜாதகம். வேற லெவல்ல வருவான் பையன். இவன மாரி ஒரு அழகானவன் கிடையாது, அறிவானவன் கிடையாது, ஆற்றலானவன் கிடையாது. சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், சுத்தி இருக்கிற பீப்பிள இன்ஸ்பயர் பண்றதா இருக்கலாம், பாசிட்டிவிட்டியா இருக்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் நிறைஞ்ச ஒரு குழந்தைய அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு ராதாரவிய. இவர் போன அப்புறமா இந்த பெரியவர் வந்து ஒரு கோயில் சன்னிதானத்துல நின்னு என்ன அந்த கடவுள் முன்னாடி என்ன கேட்கிறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "ஏன்டாப்பா இந்த குழந்தைக்கு நல்ல அறிவ குடுத்த, அழக குடுத்த, நெறைய விஷயங்கள் ஆற்றல குடுத்த, ஆனா ஆயுள மட்டும் ஏன்டா கம்மியா குடுத்துட்ட? 27 வயசுல அந்த பையன் செத்துருவான்டா" அப்படின்ற மாரி சொல்றாரு. படத்தோட பிகினிங்ல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் கிடைக்கும். என்னப்பா அது அந்த குழந்தை தான் விஜய்ன்னு சொல்றான். அப்ப விஜய் சார் வந்து படத்தோட கிளைமாக்ஸ்ல செத்துருவாரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட்டே நம்ம படம் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ஜாதகத்துல சொன்ன எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும்.
அந்த பையன் வளரும் போதே வந்து சூப்பரா தன்னம்பிக்கையோட இருக்கிற பையனா காட்டுவாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது அவனோட படிப்பு செலவுக்கு வந்து அவனே வந்து பார்த்துக்கணும், அவனே செலவு செஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு வேலை கேட்பான். நான் பேப்பர் போடணும். நான் எனக்கு அந்த வேலை குடுங்க அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த டீ கடைக்காரர் வந்து சைக்கிள் ஓட்டுவியாப்பா? அப்படின்ற மாரி கேட்பாரு. நான் சைக்கிள் ஓட்டிருவேங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவான் அந்த பையன். இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சரத் பாபு சார் பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்டர் சரத் பாபு சார் வந்து ஒரு வக்கீல் கேரக்டர்ல ஐ மீன் ஒரு ஹெட் மாஸ்டர் ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் ஓரமா நின்னதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஈவினிங் அந்த பையன் வந்து சைக்கிள் ஓட்டி, ஓட்டி கீழ விழுந்துட்டு இருப்பான். டைரக்ட்டா போய் சரத் பாபுவோட வண்டி மேலேயே மோதி கீழ விழுந்துருவான். அப்ப சரத் பாபு சார் கிட்ட வந்து என்ன கேட்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "ஏன்டா காலையில உன்ன பார்க்கும்போது அந்த டீ கடையில வந்து பேப்பர் போட தெரியும்னு சொல்லிட்டு பொய் தானே சொன்னேன். சைக்கிள் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு பொய் தானே சொன்னேன்னு" கேட்கும்போது, "இல்ல சார் நான் சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு பொய் சொல்லல. சைக்கிள் ஓட்டிருவேன்னு தான் சார் நான் சொன்னேன். விடியறதுக்கு இன்னும் ஒரு 7, 8 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படியோ ஓட்டி நான் எப்படியாவது போட்டுருவேன் சார் பேப்பர்" அப்படின்ற மாரி கான்ஃபிடென்ட்டா பேசுவான் அந்த பையன். இந்த பையன் பேசுறத பார்த்து இவரே ஹெல்ப் பண்ணி அந்த பையன படிக்க வைப்பாரு. ஸோ, அந்த ஜாதகத்துல சொன்ன எல்லா விஷயமும் நடந்துட்டே இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ரொம்ப பாசிட்டிவா இருப்பான். ஆனா, அந்த பையன் அந்த ஜாதகத்துல சொன்ன மாரி 27 வயசுல இறந்தானா, இறக்கலையா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த வீடியோட எண்ட்ல பார்ப்போம். 2வது பார்ட் வந்து பாசிட்டிவிட்டி. படம் ஃபுல்லா வேற லெவல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. ஒரு யங்ஸ்டரா விஜய் சார் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா வந்து அவர் வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல காமிச்சிருப்பாங்க. அதிகமா மெடிடேஷன் பண்ற பெர்சன் மாரி காமிச்சிருப்பாங்க. பொதுவா நம்ம பண்ற ட்ரெஸ்ஸிங்ல வந்து ஒயிட் ஷர்ட் நம்ம போடும்போதும், இல்ல கேர்ல்ஸா இருந்தா ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பண்ணும்போதும், நமக்கே தெரியாம நம்மளுக்குள்ள வந்து ஒரு பியூரான ஒரு தாட்ஸ் வரும் அப்படின்ற மாரி சொல்ற விஷயத்த அந்த மூவி அதிகமா காமிச்சிருப்பாங்க. அதே மாரி அதிகமா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு விஜய் சார். அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மூவிலுமே ஸ்மார்ட்டா இருந்தாலும், இந்த படத்துல வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாரி காட்டுவாங்க. ஒரு கிளீன் ஷேவ்ல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பெர்சன். அதாவது இந்த இந்த மனுஷன், இந்த பெர்சன் அவர் பேர் சாரதி ஓகேங்களா? சாரதி எங்க இருக்கானோ, அங்க வந்து பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அவர சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து ஹேப்பியா வச்சிருப்பாரு. அவர் எங்க போனாலும் ஒரு ஸ்மெல், ஒரு ஹேப்பினஸான ஒரு ஸ்மெல் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு பாசிட்டிவான விஷயமா காமிச்சிருப்பாங்க. ஈவன் தோ அவருக்கும் நெறைய ப்ராப்ளம்ஸ், நெறைய சிக்கல்கள் வந்துட்டே இருந்தாலும், ஃபேஸ்ல எப்பயுமே ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும் அப்டின்ற மாரி காட்டுவாங்க படத்துல. ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுவாங்க. ஒரு யங்ஸ்டர் இப்படிதான் இருக்கணும். விவேகானந்தர் இருந்திருந்தாருன்னா, நம்ம பார்த்திருந்தோம்னா, இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, இந்த இடத்துல நம்ம பார்த்திருப்போம். அந்த மெடிடேட் பண்ற விதமா இருக்கலாம், ஒரு ஸ்மைலோட ஃபேஸ்ல இருக்கிறதா இருக்கலாம், ஒரு தைரியமா பேசுறதா இருக்கலாம், சுத்தி இருக்கிற பீப்பிள ஹேப்பியா வச்சுக்கிறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம லைஃப் வந்து பெரிய பெரிய கோல்ஸா வச்சிருக்க மாட்டாரு விஜய் சார். ஆனா எல்லாத்துலயுமே சக்சஸ் பண்ற மாரி காட்டுவாங்க. இப்போ ஒரு கேரம் கேமே எடுத்தாலும் கூட, ஒரு ஹீரோயின் கூட கேரம் கேம் விளையாடுற மாரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து ஹீரோயின் ஓவரா சீன் போடுவாங்க. என்கிட்ட முதல்ல ஸ்ட்ரைக் வந்ததுன்னா, மொத்த காயினும் நான் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஜய் சார் வந்து ஸ்ட்ரைக் எடுத்து ஆட ஆரம்பிப்பாரு. அவர் போட்டுடுவாரு எல்லா காயினையுமே. ஆனா கடைசி காயின மட்டும் மிஸ் பண்ணிடுவாரு. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "நீங்க இந்த காயினுமே போட்டுக்கலாமே, ஏன் போடல?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போனோமா, அதான் விட்டுட்டேன்னு" சொல்லிட்டு, அடுத்த பீப்பிள புரிஞ்சுகிட்டு ரிலேஷன்ஷிப்ப நல்லா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ற ஒரு கேரக்டராவும் காமிச்சிருப்பாங்க. பாசிட்டிவிட்டிய இந்த யங்ஸ்டர் வந்து அள்ளி அள்ளி தெளிச்சிருப்பாங்க. இந்த மாரி தான் இருக்கணும் ஒரு இளைஞன். இந்த மாரி இருந்தான்னா, சுத்தி இருக்கிற பீப்பிளையும் அவன் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவனும் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள ஓவரா என்ஜாய் பண்ற மாரி காட்டுவாங்க. ஒரு 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 சீன்ல வந்து விஜய் சாருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. அப்போ விஜய் சார் டைரக்ட்டா போய் அங்க கத்த ஆரம்பிப்பாரு. டெத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் நம்மள தேடி வரணும். நம்ம டெத்த தேடி போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வெளியே கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் ஹாப்பினஸ். நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுற மாரி ஒரு டயலாக்கும் இந்த மூவில வரும். ஆசையா அம்மா மடியில தல வச்சு படுத்திருக்கியா? தங்கச்சியோட செல்லமா சண்டை போட்டிருக்கியா? பீச்ல போய் மெடிடேஷன் பண்ணிருக்கியா? நல்ல மியூசிக் கேட்டிருக்கியா? நல்ல புக்ஸ் படிச்சிருக்கியா? ஃபிரெண்ட்ஸ் கூட விடிய விடிய ஹாப்பி நியூஸ் சொல்லி கொண்டாடி இருக்கியா? இது எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சொர்க்கம் அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து வெளியில எங்கேயோ கிடையாது. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை தான் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம கிரியேட் பண்றதானே தவிர்த்து நம்ம தேடுறது கிடையாதுன்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த இந்த கேரக்டர் இந்த சாரதி அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கும். ஃபைனலான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதிகமான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க விஜய் சார. அது மட்டும் இல்லாம இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மூலியமாவே நெறைய விஷயம் அவர் மாத்திக்கிட்டே இருக்கிற மாரி மூவிஸ்ல வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மூவில வந்து வில்லன் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து கலாபவன் மணி ஓகேங்களா? இந்த கலாபவன் மணி சார் வந்து நெறைய இடத்துல வந்து விஜய் சார கொல்ல ட்ரை பண்ணுவாரு. பல ஒரு 7, 8 மாடில இருந்து கீழ தள்ளி விட பார்ப்பாரு. நெறைய நெறைய வந்து ஃபைட் பண்ணி ஒரு கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரு. அந்த டைம்லயுமே விஜய் சாருக்கு எதுவுமே ஆகாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோயிசமா காட்டுறத விட, இவர் எப்படி காமிச்சிருப்பாங்க, விஜய் சார் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "என்னுடைய தாட் நல்லா இருக்குடா. நான் நல்லவனா இருக்கேன். எனக்கு நல்லது தான் நடக்கும். அதனால நீ வந்து என்ன 7, 8 மாடியிலருந்து கீழ தள்ளி விட்டாலும் எனக்கு எதுவுமே ஆவாது. எனக்கு முன்னாடி, பின்னாடி நல்லவங்க தான் இருக்காங்க. என்ன சுத்தி நல்லது தான் இருக்கு. கடவுள் என்னதான் பண்ண நெனச்சாலும் கடவுள் என்ன காப்பாத்திருவார்ன்னு" சொல்லப்படுற இந்த டயலாக் மூலியமா ஒரு பெர்சன் அவன் வேலைய ப்ராப்பரா பார்த்துட்டு போனான்னா, அவனுடைய தாட்ட ப்ராப்பரா வச்சிருந்தான்னா, சுத்தி என்னதான் பீப்பிள் நம்மள கொலை பண்ணவே ட்ரை பண்ணாலும், அந்த பெர்சன எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயமான பாசிட்டிவிட்டியுமே காமிச்சிருப்பாங்க அந்த மூவில. அது மட்டும் இல்லாம, கிளைமாக்ஸ்ல வந்து கலாபவன் மணி சாருக்கு வந்து நெறைய வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு விஜய் சார். இந்த மாரி தான் இருக்கணும். நான் வந்து ப்ராப்பரா லைஃப்ப ரசிக்கிறேன். நீ ஏன்டா இப்படி பண்றன்னு சொல்லிட்டு, வாடா போடான்னு திட்டிட்டு பயங்கரமா வந்து
ஒரு கோவப்பட்டுட்டு கிளைமேக்ஸ்ல கூட ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, நான் பெரியவங்கள வாடா போடான்னு சொல்ல மாட்டேன். என்ன போயிட்டு இப்படி பேச வச்சிட்டீங்களே, என்னோட தங்கச்சிக்கு வந்து நாளைக்கு மேரேஜ், முடிஞ்சா நல்ல மனசோட வந்து வாழ்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரையும் மன்னிச்சு அங்கேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வண்டி எடுத்துட்டு வருவாரு. இந்த இடத்துல தான் அந்த ஆஸ்ட்ராலஜியோட வேலை ஸ்டார்ட் ஆகும். 27 வயசு கரெக்ட்டா அவருக்கு வச்சிருக்கும். இந்த டைம்ல வந்து விஜய் சார் இறந்து போற மாரியான ஒரு சீன் நடக்கும். கரெக்ட்டா வந்து பைக் எடுத்துட்டு அந்த தாட்லயே கிளம்ப ஆரம்பிப்பாரு. ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டாரு. டைரக்ட்டா போயிட்டு ஒரு லாரியில மோதி அவரோட பின்மண்ட அடிபட்டு பிளட் போக ஆரம்பிச்சுரும். நம்மலாம் முடிவு பண்ணியிருப்போம். ஓ! ஜாதகம் பலிச்சிருச்சு. ஆஸ்ட்ராலஜி தான் உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா எல்லாமே நடந்திருக்கும். அப்ப விஜய் சாரும் செத்துருவார் போல இருக்கு படத்துலன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அந்த படத்த பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய டெத் கண்டிஷன்ல கூட விஜய் சாருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ இன்னும் அதிகப்படுத்தி காட்டுற மாரியான சீன்ஸ்லாம் நெறைய இருந்துட்டே இருக்கும். அவர போயிட்டு அட்மிட் பண்ணி படுக்க வைப்பாங்க. அவரோட தலையில ஃபுல்லா பிளட் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல கூட ஜன்னல் குளோஸ் பண்ணுங்க. டாக்டர் என்கிட்ட பேசுங்க. என்னோட பேர் சாரதி. எங்க அம்மா பேர் தையல் நாயகி. என்னோட தங்கச்சிக்கு நாளைக்கு மேரேஜ். என்கிட்ட தான் பேசுங்க. என்னோட கான்ஷியஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஆகுது. நான் வந்து இங்க போ மாட்டேன். இந்த உலகம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் சீக்கிரம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏக்கமா இருக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸா இருக்கலாம். சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து அவர் கண்ண மூடிடுவாரு. கரெக்ட்டா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆற மாரி காட்டுவாங்க. இவரோட கண்ண க்ளோஸ் ஆவறதுக்கும். சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அம்மாவும் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட அவர் ஹெல்ப் பண்ண பீப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயமா வந்து கதற ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் சாரதி போய்ட்டான் போல இருக்கு. காலி இனிமே நான் வரமாட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்டே இருக்கும்போது கலாபவன் மணி சார் வந்து டைரக்ட்டா அந்த இடத்துக்கு வருவாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன பத்தியும் இந்த மூவி நல்லா பேசியிருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கீழ நிக்கிற ஆம்புலன்ஸ வந்து அடிச்சு உடைச்சு கத்த ஆரம்பிப்பாரு. "ஏன்டா கத்துறீங்க? அவன் செத்தா போயிட்டான். நிச்சயமா அவன் வருவான்டா" அப்படின்ற மாரி கத்த ஆரம்பிக்கும்போது, சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே கேட்பாங்க. அதான் டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் என்ன பெரிய கடவுளா? அவன் நிச்சயம் வருவான்டா. அவன் நிச்சயமா அவனுக்கு வாழ்க்கை மேல அவ்வளவு ஆசை இருந்தது. 100 வயசு வரைக்கும் அவன் நிச்சயமா நல்லா வாழ்வான்டா. வாழ்க்கைய அவ்வளவு ரசிச்சான் அவன். நம்பி கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். நம்ம எந்த ஒரு எண்ணத்த அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோ அதான் நடக்கும். அத மீறி விதிக்கு சக்தி இல்லடான்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவா பேச ஆரம்பிப்பாரு. ஒரு மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்துனதே அவன் தான்டா. அவன் சாமிடா அப்படின்ற மாரி ரொம்ப புகழவும் ஆரம்பிப்பாரு. இந்த கட்டத்துல எல்லாருமே இவரோட பேச்ச கேட்டுட்டு சாரதி வந்துருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாரதி, சாரதி, சாரதின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல விஜய் சாருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அவருடைய ஆஸ்ட்ராலஜியே ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படலாம். ஏன்னா வந்து அவர் உயிரோட திருப்பி கண்ண திறக்க ஆரம்பிப்பார். திருப்பி சூரியன் உதயமாற மாரியான ஒரு சீன காட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து மூவில என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் ஒரு இளைஞன் முக்கியமா ஒரு இளைஞர் யங்ஸ்டரா இருக்கிற பெர்சன் வந்து எவ்வளோ பாசிட்டிவிட்டியா இருக்கணும், எவ்வளோ தூரம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கணும், எவ்வளோ தூரம் செல்ஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நல்லது தான் நடக்கும், எனக்கு நல்லதா இருக்கும். எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்னோட ஹெல்த் நல்லா தான் இருக்கு, என்னோட மென்டல் ஹெல்த் நல்லா தான் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த செல்ஃப் அஃபர்மேஷன சொல்லிட்டே இருந்தான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவனோட மனபலம் அதிகமாகும். எந்த பெர்சனுக்கு மனபலம் அதிகமாகுதோ அவன ஜாதகத்தால மட்டும் கிடையாது, எந்த ஒரு சக்தியாலும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல கூட ஒரு சின்னதா ஒரு கோட் மாரி போடுவாங்க. நல்லவனுக்கு மரணம் கூட மறுபரிசீலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சோ இந்த மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபுராணத்தோட ஒரு சின்ன ஒரு கதையோட தழுவல்னு கூட சொல்லலாம். அதாவது மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சனுக்கு வந்து 16 வயசு தான் வந்து ஆயுள் இருக்கும். சிவபெருமான கும்பிட்டுருப்பாரு. சிவபெருமான் அதனால வந்து 16 வயசுல அந்த மார்க்கண்டேயன காப்பாத்துனது மட்டும் இல்லாம, சிரஞ்சீவியா சாகாவரம் குடுத்திருப்பாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆஸ்ட்ராலஜியா இருக்கலாம், இல்ல உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு நடக்கிற மோசமான சம்பவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து எங்கேயாவது கீழ விழுந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் இப்போ மேல இருந்து வந்த பீப்பிளா இருக்கலாம், சுத்தி இருக்க பீப்பிள் பேசுறத காதுல கேட்டுட்டு இருக்க பீப்பிளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களுடைய தாட் அண்ட் ஃபீலிங்ஸ நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டு, நீங்க உங்க ரூட்ல போயிட்டே இருந்துட்டு ஒரு பாசிட்டிவான பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்கள யாராலயும் எதுவுமே செய்ய முடியாது. திருப்பி நீங்க கம்பேக் குடுக்குறது மட்டும் இல்லாம, உங்க லைஃப்ப நீங்க வேற லெவல்ல சூப்பரா வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தெளிவா காட்டுற மூவி தான் இந்த புதிய விதை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா இந்த மூவி எனக்காக ஒரு வாட்டி டைம் கிடைச்சா பார்க்க ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் வரும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.